நான் சிவகங்கையிலேருந்து வந்திருக்கேன். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். ஏக்காக இங்க வந்திருக்கீங்க இப்ப? வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு விருப்ப மனு கொடுத்துட்ருக்காங்க. ம். அந்த விருப்ப மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன். குடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். வாய்ப்பு கிடைச்சிருமா? கண்டிப்பா. எதனால கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வேலுநாச்சியார், ராணி வேலுநாச்சியாரோட கிராண்ட் டாட்டர். ஓ! அவங்களோட வம்சாவளியினர்ல நான் அவங்களோட பேத்தி. ம். கொள்கை தலைவருடைய பேத்தியா? ஆமா, கண்டிப்பா. கட்சியோடைய கொள்கை தலைவருடைய பேத்தியே மனு கொடுத்துருக்கீங்களா? ஆமா. விருப்ப மனு. அப்படிதான். கண்டிப்பா கிடைச்சிருன்றீங்க. கண்டிப்பா கிடைக்கும். இப்ப அங்க ஓட்டு போடுவாங்களா மக்கள் தாவேக்காக்கு? கண்டிப்பா. தலைவர் விஜய்க்கு நல்ல இங்க அன்பு இருக்கு மக்கள்ட்ட. வரவேற்பு இருக்கா? வரவேற்பு நிறையாவே இருக்கு. நிறைய இருக்கு. ஆ. பல விமர்சனங்கள் வருது. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க விஜய் மேல? விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அரசியல் தலைவர்ல வராம இருக்குமா? வரத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்து போலாம்ன்றீங்களா? கண்டிப்பா கடந்து போய்த்தான் ஆகணும். அடித்தளமே இல்ல எப்படி வெற்றி பெறுவாரு அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. என்ன அடித்தளம் இல்ல, எல்லா அடித்தளமும் இருக்கு. ம். இருக்குன்றீங்க. ஆமா, கண்டிப்பா இருக்கு. விஜய்க்கு ஓட்டு போடணும்னா ஏதாவது காரணம் சொல்லுங்க மேடம். அவர் ஒரு புதிய தலைவர், நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒரு சின்ன வயசுல செய்யணும்னு நினைக்கிற நல்ல தலைவர். கரைதிரை இல்லாதவர். இதுவரைக்கும் அவர் மேல எந்த ஒரு விமர்சனமும் நெகட்டிவா எதுவுமே இல்ல. நல்ல மக்கள்ட்ட அன்பு இருக்கு. இத விட அன்பு வேற யார்ட்டயுமே நம்ம பார்த்ததில்ல, வேற அரசியல் தலைவர்கள்ட்ட. கண்டிப்பா எங்க தொகுதியில விஜய் சார் ஜெயிப்பார்.